ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கலக்கல் பாக்கியா யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, சூப்பரான வெங்காய சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இது வீட்டில் காய்கறி இல்லாத டைமில் டக்குன்னு லஞ்சுக்கு ரெடி பண்ணலாம். எண்ணெய் சூடான பிறகு கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாம். ஒரு 5-6 பல்லு பூண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த பூண்டு போடும்போது நல்லா வாசனையாக இருக்கும். அப்புறம் ஒரு 4 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது வெங்காயம் சாதன்றதுனால கொஞ்சம் வெங்காயம் நிறைய இருந்தால் நல்லாயிருக்கும். வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸ்கூல் தொடங்கிடுச்சு. ஸ்கூலுக்கு என்ன லஞ்சு கட்டுறதுன்ட்டு நம்மளுக்கு டெய்லியும் ஒரே யோசனையாக இருக்கும். ஒரு நாளைக்கு இது மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க, பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இதை நான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன். டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். கொஞ்சம் பெருசாக இருந்தால் பசங்க தூக்கி போட்டுருவாங்க. என்ன சின்னதாக இருந்தால் வாயில் போயிட்டால் அது வேறு கற்றுவாங்க, பச்சை மிளகா கச்சிட்டேன்னு சொல்லிவிட்டு. அதனால் கொஞ்சம் பெரிய சைஸாகவே கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருந்தது இந்த வெங்காய சாதம். ஆனால் நல்லா பொறுமையாக இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும், அது வரைக்கும் காத்துன்னு இருக்கணும். இங்கே பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 2.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெயிலே இந்த மசாலா நல்லா வதங்கணும். இந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். பாருங்கள் எப்படி இருக்குது, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம இதில் நான் வேக வச்ச சோறை நல்லா ஒரு பேஷனில் போட்டு ஆற வச்சேன். இந்த சோறு உதிரி உதிரியாக இருக்கணும். அப்போ தான் இந்த சாதத்துக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் சோறு வடித்து நல்லா ஒரு 1/2 hour நல்லா ஆற விட்டேன். இப்போ அதை நம்ம கடாயில் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கிளறி விடணும். கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம் வாசனைக்கு. இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா ஸ்டவ்வை ஸ்லோவில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். வாவ், இங்கே பாருங்கள், கலர்ஃபுல்லாக எவ்வளோ சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி மெத்தடில் உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. எங்கள் வீட்டில் என்னை எல்லோரும் பாராட்டினாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.